நம்முடைய பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். டெல்லியில அமித்ஷாவின் இல்லத்துல முகாமிட்டு இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. யாரையுமே சந்திக்க போறதில்லை அப்படின்னு ஏற்கனவே சொன்னாரு. ஆனா இப்போ அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். என்ன கணக்கு? பாஜக அதிமுகவின் கூட்டணி இறுதியாகி இருப்பதாகத்தான் தெரிகிறது. இல்லை என்றால் இரண்டு கட்சிகளின் பெரிய தலைவர்கள் இது போல சந்திப்பது கூட்டணிக்கான ஒரு 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 சமிக்கை தான். எனவே இதில் வேற எதையும் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுகிறோம் என பல்வேறு கருத்துக்களை அதிமுக சொல்லி வந்தாலும், ஆனால் இந்த சந்திப்பானது ஒன்றை உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவோடும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே வந்திருந்தார்கள். அப்போது இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கூட தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது முடிந்துவிட்ட கதை, இந்த கூட்டணி மீண்டும் உருவாகாது என்பதனை மிகவும் தெளிவாகத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்திருந்தார். ஆனால் தற்போது எந்த அழுத்தமோ அல்ல எந்த அரசியல் காரணமோ புரியவில்லை. ஆனால் திடீரென இந்த கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடைபெற்று வந்தது. தற்போது அதன் தொடர்ச்சியாக தற்போது இரண்டு கட்சிகளின் பெரிய தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி பொதுச் செயலாளர், அமித்ஷா பாஜகவின் மிக மூத்த தலைவர், 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர், அவருடன் அதிமுக தலைவர் சந்தித்திருப்பது இந்த கூட்டணி உறுதியாக இருப்பது என்பதைத்தான் நமக்கு மிகவும் தெளிவாக காட்டுகிறது. என்ன அவசரம் சார்? இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கு. ஏற்கனவே அதிமுக தலைவர்கள்லாம் பேசுறப்பவே ஒரு தேர்தலுக்கு 3 மாதம் முன்னாடி கூட இந்த கூட்டணியானது இறுதி செய்யப்படலாம். இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதே நேரத்தில் ஏதேனும் நிர்பந்தம் இருக்கா இந்த கூட்டணிக்கு பின்னாடி? 2 காரணங்கள் என்னால் சொல்ல முடியுது. நிர்பந்தம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிர்பந்தம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. நிர்பந்தம் இருக்கிறது. நிர்பந்தத்தினால் தான் இந்த கூட்டணி நடைபெறுகிறது என்பது தமிழக அரசியலை கூர்ந்து நோக்கும் அனைவருக்கும் தெரிகிறது. ஆனால் ஏன் ஒரு வருடத்துக்கு முன்பாக ஏன் இந்த கூட்டணியை உறுதி செய்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதில், திடீரென என்னால் முரண்பட்ட கருத்துக்களை 2 கட்சி தலைவர்களும், தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுகவும் சரி, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் சரி, 2 கட்சி தலைவர்களுமே எதிரெதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் பாஜகவுக்கு எதிராகவும், தமிழக பாஜக தலைவர்கள் அதிமுகவுக்கு எதிராகவும் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். எனவே திடீரென தேர்தலுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டணியை அமைத்தால் அந்த கூட்டணிக்கான கெமிஸ்ட்ரி, அதாவது களப்பணியில் ஒரு ஆர்கனைசிங்கா இந்த தேர்தலை சந்திக்க முடியாது. ஏனால் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தேர்தலில் செயல்பட வேண்டும். எனவே ஒரு வருடத்துக்கு முன்பாக இந்த கூட்டணியை அறிவித்தால் அதனைத் தொடர்ந்து 2 கட்சி நிர்வாகிகளும் களப்பணியாளர்களும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படும். எனவே திடீரென 2-3 மாதங்களுக்கு முன்பாக கூட்டணி என்று அறிவித்தால் களத்தில் அந்த கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு அமையாது. எனவே தற்போது இருந்தே ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியுடன் நாம் தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு சுமூகமாக அந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வருட காலம் ஏற்படும், இந்த 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு. எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் தற்போது ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இந்த கூட்டணிக்கான இறுதியை செய்கிறார்கள். 2வது நிர்பந்தமும் இருக்கிறது. நிர்பந்தம் இல்லை என்று சொன்னால் அது ஏற்புடையதல்ல. நிர்பந்தமும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அது அனைத்தும் திரைமறைவில் நடைபெற்று வந்தது. ஆனால் நாம் இந்த சந்திப்பில் நாம் எதிர்பார்க்க வேண்டியது 2 எதிர்பார்க்கலாம். 2 கேள்விகளுக்கான பதிலை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஒன்று, அண்ணாமலை எவ்வாறு செயல்பட போகிறார்? தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா? அப்படி தொடர்ந்தால் அதிமுக தலைவர்களின் முதல் கோரிக்கையாக இருப்பது அண்ணாமலைக்கு எதிராகத்தான் அவர்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். எனவே அதை எவ்வாறு பாஜக சாமர்த்தியமாக போகிறது என்பதைத்தான் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழக பாஜக தலைவருக்கான பெயர், அண்ணாமலை தற்போது தலைவராக இருந்தாலும் புதிய தலைவருக்கான பெயர் இந்த வாரத்தில் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மீண்டும் அண்ணாமலையே தொடர்ந்தால் எப்படி இந்த கூட்டணியை நடத்தப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல் படி ஒரு மூவர் குழுவை அமைக்க இருக்கிறார்கள். அதாவது 2 கட்சிகளுக்குமான ஒரு சுமூகமாக செயல்படுவதற்காக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி என்ற அடிப்படையில் ஒரு மூவர் குழுவை அமைக்க இருக்கிறார்கள். அதில் நயனா நாகேந்திரன், ராஜா,
தமிழிசையோ அல்லது வானதி சீனிவாசனோ உள்ளிட்ட தலைவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அண்ணாமலையை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமித்து அதற்கு மேல் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மூலமாக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியாக அது செயல்படுவார்களா, அல்லது இபிஎஸ் இல்லை அண்ணாமலை மாற்றியே ஆக வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைத்தால் அண்ணாமலையை மாற்றிவிட்டு வேறொருவரை தலைவராக நியமிப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஒன்று. இரண்டாவது, எந்தெந்த கட்சிகளை இந்த கூட்டணியில் வைத்திருப்பார்கள், அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இந்த மூவர் தொடர்பான நிலைப்பாடை இபிஎஸ் என்ன முன்வைக்க இருக்கிறார், அதில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்ற இரண்டு கேள்விகளுக்கு தான் தற்போது நமக்கு பதில் தேவை. ஒன்று அண்ணாமலை, இரண்டாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா. அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாகி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞையாகத்தான் இதை புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்றீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.